ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டில் நடந்த நிறைய குளறுபடிகள்னால கடந்த ஒரு 1.5 வாரமாக 2 வாரமாக கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையே போயிட்டு இருக்குது. ப்ரொட்டஸ்ட் நடக்குது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங்கோட மினிஸ்டர் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் முன்னிலையில் வந்து கோரிக்கை வைக்கணும், அது அவங்ககிட்டயும் சில விஷயங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து ஸ்கெடியூல் பண்ணாங்க. இந்த மீட்டிங் இன்னைக்கு நடந்தது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சார்பாக ஃபேக்கல்ட்டி எல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சு வந்த உடனே மிஸ்டர் அப்பாஸ் சைனி வந்து அவரோட சேனலில் ஒரு வீடியோ போட்டார். அவர் வந்த உடனே என்ன சொன்னார்னா, டைம் ஆச்சுன்னா மறந்துடும், அதனால வாசல் வந்த உடனே அவர் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் வீடியோவில் எல்லாமே சொன்னார், எக்ஸ்பிரஸ் பண்ணார், ஞாபகம் இருந்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணார். இப்போ இந்த தான் நம்ம சோர்ஸாக வச்சுட்டு இப்போ இந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு ஒரு தடவை பார்த்துட்டு, அதை விட முக்கியம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மீட்டிங்கில் நடந்ததில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு என்ன அவர் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, டீச்சர்ஸோட க்ரெடிபிலிட்டியில் கை வச்சுருக்காங்க. ஸோ அதாவது அவங்க உள்ளே போனோடனே என்ன கேட்டோம், உள்ளே போனோடனே அவங்க கிட்ட கொஞ்சம் கேஷுவலாக பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நிறைய பேச்சஸ் வரும்ல, நீங்கள் இதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் நல்ல பேச்சஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு லைம் லைட் உங்களுக்கு கிடச்சிச்சில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் அப்பாஸ் சைனி சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் இருக்கணுன்னே, அதனால் என்ன பிரச்சனை, இப்போ தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிஸ்டர் அப்பாஸ் சைனி என்ன சொன்னார்னா, இதில் கொஞ்சம் நல்லா சும்மா ஃபன்னியாக தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் கிரெடிபிலிட்டியில் கை வச்சிருக்காங்க. அடுத்து டீச்சர்ஸ் கிட்ட இன்னொன்று கேட்டது, உங்களுக்கு இதில் பர்சனல் அஜெண்டா எதாக இருக்கா, ஏன்னா டீச்சர்ஸ் வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லும் போது இல்லை உங்களுக்கு எது பர்சனல் அஜெண்டா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், பட் இல்லை உங்களுக்கு எது பர்சனல் அஜெண்டா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்றது ஒரு பாயிண்ட் சொன்னதாக அவர் சொன்னார். அடுத்து வெண்டார் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. வெண்டாரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்ன உடனே மொதல் வார்த்தை அதை நீங்கள் சொல்லக்கூடாது. வெண்டார் சேஞ்ச் பண்ணணும், வெண்டார் யார் இருக்கணும்னு சொல்கிற ரைட்ஸு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது அதை முடிச்சு விட்டுட்டாங்க. அதுதான் அவர் தான் சொன்னார். ஓகே, எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணணும், சேர்மன் வந்து மிஸ்டர் ஜிதேந்திர சிங் முன்னிலையில் நம்ம சேர்மன் கேட்டிருக்காங்க, எதுக்காக எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணணும், ஏன் நல்லா நடத்தணும்னு பாருங்களேன், இது நல்லா நடத்தணுன்றது நம்ம பார்க்கலாம், எதுக்காக போஸ்ட்போன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்டெரக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து கேட்டது, டிசிஎஸ் வந்து உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததா, இல்லை இந்த மாதிரி நான் ரூலிங் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் காசு வாங்கியிருந்தீங்களா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டீச்சர்ஸோட க்ரெடிபிலிட்டியில் கை வச்சுருக்காங்க. அடுத்து இவங்க சொல்லும் போது இல்லை முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க, கிரிவன்சல்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பிஜி போர்ட்டல் எல்லாத்துலேயுமே. பட் இது எதுக்குமே ரெஸ்பான்ஸ்ன்றது ஒன்றும் வரலை. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பேரிசனுக்கு என்ன சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சேர்மன் வந்து ட்விட்டர்லையாவது ஒரு ரிப்ளை போடுவார், பட் இது வந்து அது எதுவுமே நடக்கலான்னு உடனே அப்போ மிஸ்டர் ஜிதேந்திர சிங் மட்டும் தலையிட்டு, ஏன்னா ஜிதேந்திர சிங் உள்ளே போனோடனே என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து சேர்மன் இங்கே இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, நான் இப்படி இருக்கேன், என் முன்னிலையில் பேசுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த டிஸ்கஷன் வரும்போது இந்த கிரிவன்சல் இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே மட்டும் அவர் நடுவில் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி ஏன் இன்னும் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்க, ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் இருக்கணும், அந்த டைமுக்குள்ளே வந்த மெயில்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கணும், அந்த கிரிவன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும், அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணுவோம், அது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிபிஓ ரிசல்ட்ஸு, ஸோ சிபிஓ ரிசல்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொரோனா டைமில் வந்து எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்களே, அது மாதிரி இந்த தடவை ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட் வந்து இப்போ நடந்த நிறைய குளறுபடியில் இப்போ அடுத்த அட்டம்ஸ் இருக்கவங்களுக்கு பரவாயில்ல, இல்லை சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஓகே, இந்த செலெக்ஷன் போஸ்ட் இதுதான் எனக்கு லாஸ்ட் அட்டம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எதாவது பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டம் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது நாங்கள் பார்க்குறோம், அவங்க வந்து கன்ஃபார்மாக எதுவும் சொல்லலை, பட் நாங்கள் இது பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பாஸ் சைனி திருப்பி அதில் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கப்புறம் அத்தாரிட்டிக்கல் இருக்குது, அவங்க இதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, அதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்லலை. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு மேக்ஸிமம் இதில் நடந்தது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும், மற்றவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு. அப்பாஸ் சைனி இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன கேட்டேனோ அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பாஸ் சைனியை கேட்கல, அவங்களே கேட்டுக்கிறாங்க எல்லாருமே. இது ஒழுங்காக ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டாகவே இருந்திருக்கணும், இது ஒரு ஃபேக்கல்ட்டி ப்ரொட்டஸ்ட்டாக இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா இந்த டிஸ்கஷனோட என்டையர் மெட்ரிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சிம்பிளாக கேட்டது ஒரே ஒரு கேள்வி, இது பண்ணணும் சொல்கிறது, இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார், அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இவங்க வந்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைனிங் கொடுக்குறனால இவங்க வந்து ஒரு அத்தாரிட்டி கிடையாது.
இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்காக நிற்கிறதும் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிற்கிறதும் ஒன்று கிடையாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அவங்க திருப்பி கேட்டது அதுதான். இப்போ உங்களுக்கு இதான கன்சர்ன் ஓகே, வெண்டார் சேஞ்சை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்போ என்னோட கேள்வி என்ன இருந்ததுன்னா, சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து அங்கே உட்காந்துருக்கான். முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் அங்கே உட்காரணும்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டோட ப்ரொட்டஸ்டாக இருந்திருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் தான் போய் இருந்திருக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் யார் கேட்குறன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கவே முடியாது. ஏன்னா நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் இந்த எக்ஸாமுக்கு பே பண்ணியிருக்கேன். ரிசர்வேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட்டோட சலுகை அது, அதை நான் வந்து வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட சென்டர் தூரமாக இருந்தாலும் நான் போய் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான மோசமான சிஸ்டம் வச்சுருந்தாலும் அந்த எக்ஸாமை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என் டைமே போனாலும் 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் வந்து அட்டம் கொடுத்துருக்கேன். என் லாஸ்ட் அட்டம் நீங்கள் சொன்ன 35 ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நான் பண்ணியும் எனக்கு இந்த இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். அங்கே போய் ஃபேக்கல்ட்டி விட்ட உடனே அந்த ஃபேக்கல்ட்டியோட க்ரெடிபிலிட்டியில் கை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளால் இது எப்படி வேணால் ஆர்கியூ பண்ண முடியும். எப்போவுமே ஒரு ப்ராப்ளத்தில் ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்ளம் அப்படின்றத தாண்டி ஒரு ப்ராப்ளமில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்க தான் அதில் இருக்கணும். ஒரு கேஸ் நீங்கள் போடுறதா இருந்தாலும் இந்த கேஸில் யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களோட குரல் தான் முதல் குரலாக இருக்கணும். ஸோ அதனால தான் லாஸ்ட் வீடியோ நாங்கள் போடும்போதும் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண வேணாம் நான் சொல்லலை. ப்ரொட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லாஸ்ட் மெஷராக இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற வேற சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அதாவது அப்படி கூட ஒரு வழி இருக்குது, அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. ரெண்டாவது, எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு இது வந்துச்சுன்றதுக்கு அவங்க டேட்டா எடுக்கணும்னா மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் கிரீவன்ஸ் செல்ல கொடுத்தது இல்லை பிஜி போர்ட்டல் மெயிலு இதில் தான் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் ப்ரொட்டஸ்ட்டை போய் நின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாலு பேரும் ஒரு டேட்டா தேவை, எத்தனை பேர் இது பாதிச்சுன்னு கேட்டால் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்த ஃபோட்டோ வச்சு ஹெட் கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கிரிவன்ஸ் செல்ல ஒரு மெயில் நீங்கள் பண்ணதை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்ற கன்க்ளூஷனுக்கு வரணும். இதே நீங்கள் ஒன்றும் இல்லை, சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸில் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் அங்கே வாசலை நீங்கள் நின்றீங்கன்னா யாரும் உங்களை எதுவும் கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த 35 ரூலில் தெளிவாக போட்டிருக்காங்க, அவங்க தான் போட்டிருக்காங்க பர்சனலாக நீங்கள் வரலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்காமல் எப்போவுமே ஒரு ஃபேக்கல்ட்டி ஸ்டெப் எடுக்க சொல்லி நீங்கள் போங்க நாங்கள் பின்னாடி நிற்கிறோம், நீங்கள் போங்க நீங்கள் பின்னாடி இருக்கோம். இப்போ இதனால் என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு நியாயமாக உங்களோட கோரிக்கையெல்லாம் எங்கே போய் சேரணுமோ அது சேரலை, உங்களுக்கு என்ன மாதிரியான நியாயம் கிடைக்கணுமோ அதுவும் கிடைக்கல. இப்போ நடந்த பிரச்சனையில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸாக அவங்க ரீ எக்ஸாம்ஸ் வச்சுருக்கணும். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி சிஜிஎல் எக்ஸாம்ஸாக அவங்க டிலே பண்ணியிருக்கணும். பட் இது எதுவுமே நடக்காததுக்கான காரணம் என்னென்னா, இந்த பிரச்சனையில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கக்கிட்ட நேரடியாக பேச முடியல, அவங்கக்கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை. ஏன்னா இதை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட தாராவாத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ரொட்டஸ்ட்டு இந்த நாட்டில் 8 திசையிலும் நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 8 திசையில் எல்லா மாணவர்களும் இருக்காங்க. அப்போது அங்கே இருக்க போர்டில் இருக்கவங்க போயிட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும்னா எல்லாருக்கிட்டையும் பேச முடியாது. அப்போது அவங்க மெயிலெல்லாம் எடுத்து பார்த்து பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு 5-6 பேரை வச்சுட்டீங்க. இந்த 5-6 பேரும் இந்த பிரச்சனையில் சம்மந்தம் இல்லாதவங்க இருக்காங்க. இந்த 5-6 பேர் ஆஃப் பண்ண உடனே மொத்த பேரோட வாய்ஸும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் லாஸ்ட் டைம் சொல்லும் போதும் உங்களை ப்ரொட்டஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்ல நிறைய பேர் வந்து வீடியோ சரியாக பார்க்காம வந்து கமெண்ட் அடிச்சுருந்தீங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டாலாம் கமெண்ட் அடிச்சுங்க. ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களோட லைஃபு. நாலு பின்ன இதே நான் தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப் ஏன் வரலன்னா எங்களுக்கு அது வந்து அக்கறை இல்லைன்னு கிடையாது. நாங்கள் அந்த பிரச்சனையில் இல்லை. நாங்கள் போய்ட்டு ஒரு ஆஃபீஸில் நிற்கிறோம், ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்டாலும் உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டார்னா நான் என்ன சொல்ல முடியும்? நீ எக்ஸாம் எழுதுனான்னு கேட்டார்னா அதுக்கு பதிலே இருக்காது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அப்படி கேட்க முடியாது. நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், இதுதான் என்னோட ரோல் நம்பர், இந்த டேட் நான் எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ எனக்கு பிரச்சனை இருக்குன்னா இதை யாராவது வந்து கேட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால தான் லீகாலிட்டி படி போயிட்டு அது தோற்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டே நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதுவும் நீங்கள் பண்ண ப்ரொட்டஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். இதை தான் அப்பயும் நான் சொல்லியிருக்கேன், இதை தான் நான் இப்பயும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் வரக்கூடிய மற்ற ஆஸ்பென்ட்ஸ்க்கு நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, தயவு செய்து சோம்பேறித்தனம் படாதீங்க. இந்நேரத்துக்கு சரி நார்த்தில் அவ்வளோ பேர் பண்ணாங்க, நான் வந்து படத்தரண்டு போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க மறியல் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லலை. உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை டீட்டெயிலாக ஒரு லெட்டரில் எழுதிட்டு இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை போய் சதர்ன் ரீஜன் ஆஃபீஸில் எல்லாரும் வைங்க. அந்தந்த ரீஜனில் எல்லாருமே வச்சிங்கன்னா இந்நேரத்தில் அந்த மீட்டிங்கில் இந்த ரீஜனில் இருக்கவங்களும் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. இத்தனை பேர் என் வாசலில் வந்து நிற்கிறான், அப்போ அவங்க கேட்டுப்பாங்க நீங்கள் ஏன் கத்துறீங்கன்னா என் ஆஃபீஸில் வந்து நிற்க தான் செய்கிறாங்க. 8 தசையில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது நடந்திருக்கும்.
ஆனால் டெல்லியில் மட்டும்தான் இது நடந்தது. டெல்லியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகலை. அங்கே அப்பாஸ் அணியிலோட கமெண்ட்ஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் சொல்கிறாங்க, இது வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக போயிருக்கணும், இது தசை மாதிரி போனதில் யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துலேயும் முதல்ல கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் பிரச்சனையை முதல்ல நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. நீ வந்து பண்ண வேண்டியதானே, அவன் வந்து பண்ண வேண்டியதானே அப்படின்னா யாருக்கும் இதில் வந்து யாருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமோ, எனக்கு இந்த எக்ஸாம் முக்கியன்றதை விட உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். ஸோ இந்த மொத்த பிரச்சனையிலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அநியாயம் நடந்தது யாருக்குன்னா லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா இந்த செலெக்ஷன் போஸ்ட்ன்றது இதுக்கப்புறம் சிஜிஎல் வரும், சிஹெச்எஸ்எல் வரும், எல்லா எக்ஸாம்ஸும் வந்து நீங்கள் எழுதிடலாம். ஆனால் இந்த செலெக்ஷன் போஸ்ட்ன்றது இதான் எனக்கு லாஸ்ட் அட்டம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு போகுதுன்றது ரொம்ப பெரிய அநியாயம். இது ஏன் நடந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் ஒன்றா இல்லாதனால, இந்த பிரச்சனை நீங்கள் ஹேண்டில் பண்ணாதனால. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தூரத்துக்கு சென்டரை மாற்றி போட்டு அவங்க போய் எல்லாமே எழுதிட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா லைஃப்பில் அந்த எக்ஸாம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு கூட நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணார். அவர் போய் அந்த இடத்துல லெட்டர் கொடுக்க போகிறாரு. வேறு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் அங்கே கிடையாது. அவரோட ஃப்ரெண்டு போய் எழுதியிருக்காரு எக்ஸாமு. அவரும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வாங்கன்னு கூப்பிடும்போது அவரும் அது சட்டை பண்ணவே கிடையாது. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நீங்கள் எப்போ இதெல்லாம் தட்டி கழிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றது வரும். அப்பயும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இன்றைக்கி நீங்கள் இதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா ஃப்யூச்சரில் இதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிறதும் தப்பு. நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக போக போகிறீங்க. இன்னைக்கு இவங்க எல்லாரும் போய் பார்த்து பேசின அந்த எஸ்எஸ்சி டீமில் இப்போ நீங்களும் ஒரு ஆளாக நிற்கலாம். அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நீங்கள் அதுக்கான ஒரு மெச்சூரிட்டியில் இருக்கணும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக போகிறீங்கன்னா அதுக்கான மெச்சூரிட்டி, அதுக்கான ஆட்டிடியூடை நீங்கள் காட்டணும். இந்த சிஸ்டமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டம்குள்ளே ஒர்க் பண்ணி தான் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை க்ரூம் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.